குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாடும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. சுவாமி மணவாள மாமுனிகள் தம்முடைய உபதேச ரத்தின மாலையில் ஆழ்வார்கள் அனைவரும் ஒரு படி என்றால் ஆண்டாள் அதை விட மிகச் சிறப்பான படின்னு அருள் செய்கிறார். ஆழ்வார்கள் என்னென்ன சாதித்திருப்பார்களோ அதை காட்டிலும் பல மடங்கு சிறப்பான அர்த்தங்களை ஆண்டாள் அருள் செய்தாள், அனுட்டித்தாள். கண்ணனையே அனுபவித்து அனுபவ பரிவாகமாக திருப்பாவை 30 பாசுரங்கள் பிறந்தன. சிறு பெண் பாடியிருந்தாலும் 30 பாசுரங்கள் கொண்டதாக இருந்தாலும் அதுதான் வேதம் அனைத்துக்கும் வித்துன்னு கொண்டாடப்படுகிறது. அதோடு சுவாமி எம்பெருமானார் பரம வேதாந்தி, பிரபத்தி சாஸ்திரத்தையே நிர்வகித்து கொடுத்தவர். அந்த சுவாமிக்கு திருவாய்மொழி ஜீயர், திருமொழி ஜீயர் என்றெல்லாம் பட்டம் இல்லாமல் திருப்பாவை ஜீயர்ங்கிற பட்டம் கிடைத்தது. பாகியாருக்கு அண்ணன்கிற பட்டம் இல்லாமல் கோதாகிரஜன் ஆண்டாளுக்கு அண்ணன் என்கிற பட்டத்தை தான் பெற்றார். அதனாலே அது தெளிவா புரிகிறது. ஆண்டாள் அருளி செய்தது மிகவும் சிறப்பான பாசுரங்கள். அறிய வேண்டிய அர்த்தங்கள் அனைத்தும் அதற்குள் உள்ளன. அதோடு பல திவ்ய பிரபந்தங்களுக்கு பெரியவாச்சான் பிள்ளையனுடைய வியாக்கியானம் மட்டுமே உள்ளது. வெகு சில இடங்களுக்கு மட்டும்தான் ஒரு வியாக்கியானத்துக்கு மேல 2வது வியாக்கியானம், 2வதுக்கு மேல 3வது வியாக்கியானம் என்று பிறக்கும். இல்லைன்னா பொதுவா ஒரு வியாக்கியானம் தான் இருக்கும். அதோடு சுவாபதேசபரமான வியாக்கியானங்கள் அப்படின்னு சிலதுக்கு மட்டும்தான் ஏற்படும். அது எல்லா திவ்ய பிரபந்தத்துக்கும் இல்லை. வெளிப்படையான பொருள் உண்டு, அதுக்கப்புறம் அதற்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய ரகசியார்த்தம், அதைத்தான் சுவாபதேசம் சுவாபதேசம்னு சொல்லுவார்கள். இப்ப பெரியாழ்வார் திருமொழிக்கு திருவாய்மொழி பிள்ளை சுவாபதேச வியாக்கியானம் அருளி செய்தார் என்று கேள்விப்படுகிறோம். இது போல சிலதுக்கு தான் இருக்கும். ஆனா திருப்பாவைக்கு ஏற்றம் வியாக்கியானங்கள் 4 வியாக்கியானங்கள், சுவாபதேச வியாக்கியானம் 2, மொத்தத்துல 4, 2, 6 வியாக்கியானங்கள். அதுல பெரியவாச்சான் பிள்ளை 3000 படி வியாக்கியானம், ஆய் ஜனன்யாச்சாரிய சுவாமி 2000 படி 4000 படி வியாக்கியானம், அழகிய மணவாள பெருமாள் நாயனார் 6000 படி வியாக்கியானம். இப்படி 4 பெருத்த வியாக்கியானங்கள். அது தவிர 2 சுவாபதேசங்கள். இத்தனையுமே ஒரு சிறுமி இடைச்சி பாவனையில் 30 பாசுரம் பாட அதற்கு இத்தனையும் இருக்குமான்னு கேட்டால் இது இருக்கிறபடியாலேயே ஏற்றமுடையதுங்கிறது தெரிந்து கொள்ளலாம். அந்த வியாக்கியானங்களில் ஐதிஹ்யம்னு சிலதெல்லாம் நாம பார்க்கிறோம். ஈதிஹ அப்படிங்கிறது அந்த சப்தத்துக்கு அடிப்படை. இப்படியாக நிகழ்ந்தது, இது நிகழ்வு, இப்படி நடந்தது. நடந்ததுங்கிறதே வியாக்கியானம் எழுதுறவர் தானாக எழுதி வைக்கலாம், அல்லது நடந்ததன் போது 2 பேருடைய உரையாடலாக இருந்து அதையும் எழுதி வச்சிருக்கலாம். இல்ல ஒருத்தரே அதை சொல்லி இருக்கலாம், அதை பிற்பட்டவர் எழுதி வைத்திருக்கலாம். இதை போல் நடந்தது அப்படின்னு எழுதி வைக்கப்பட்டது. நடந்ததுங்கிறது வெறும் கதை இல்லை, நடந்தது என்பது உண்மை. அந்த உண்மையை பார்த்து அந்த சரித்திரத்தை உணர்ந்து அதிலிருந்து நாம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். பாசுரத்துக்கு வியாக்கியானமா போய் கொண்டிருக்கும். அதற்கு நடுவுல இன்னார் இப்படி சொன்னார், இன்னார் இப்படி பேசிக்கொண்டனர், இன்னார் இப்படி நடந்தார் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கும் அந்த பாசுரத்துல வந்துட்டு இருக்கிற அந்த அர்த்தத்துக்கும் அந்த அர்த்தத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அனுஷ்டானத்துக்கும், அர்த்தங்கிறது அர்த்தமா புஸ்தகத்துல இருக்கும், எழுத்து வடிவத்துல படிச்சுடுவோம். பாட புத்தகத்தை படித்ததுனால மட்டும் முழு அர்த்தம் புரிஞ்சுபடாது. அதை யாரோ ஒருத்தர் பண்ணி காட்டினார்னால் அப்பதான் அந்த அர்த்தம் நம்ம மனசுல படியும், நாமும் பண்ணணுங்கிற ஆசை வரும். இல்லைன்னா சில அர்த்தங்களை படிக்கிறச்சே
வேதார்த்தம்னே வச்சுப்போமே, வேதத்துக்கும் பாஷ்யங்கள்லாம் இருக்கு, வேதாந்தத்துக்கும் பாஷ்யங்கள் இருக்கு. அதை வாசிக்கிறச்சே எங்கேயோ இருக்கும், நம்ம கிட்டக்க இருக்காப்புலே இருக்காது. இதெல்லாம் பண்றதுக்கு இல்ல, கேட்டு மனச பண்படுத்திக்கிறதுக்கு அவ்வளவுதான் அப்படிங்கிற முடிவுக்கு நம்மளே வந்துருவோம். இது அப்படி இல்ல, நம்ம பெரியவர்கள்லாம் இத போல பண்ணியே காட்டியிருக்கார்கள். ஆகவே அது நடந்ததை நீ ஞாபகத்துல வச்சிருந்து நீயும் பண்ணலாம், நீயும் புரிந்து கொள்ளலாம். அதனால பாடப்பகுதியா வியாக்கியானம் போயிட்டு இருக்கிறச்சே அதுல நடைமுறை பகுதியா இப்படித்தான் நாம நடந்து காட்டணும், நாம நடக்கணும்னு கூட அவர்கள் சொல்ல மாட்டார்கள். இப்படி அந்த பெரியவர்கள் நடந்திருக்கிறார்கள், இப்படி பேசி இருக்கிறார்கள் என்று சொல்லும் போதே நமக்கு அது பளிச்சுன்னு புரிஞ்சிடும். மூணாவது பயன், இப்படி நடந்ததுன்னு சொல்றதுனாலே அந்த காலம் நமக்கு தெரிய வந்துடும். ஆழ்வார்கள் பாசுரத்தின் காலம் என்னன்னு கேட்டால் அது பெரிய விசாரம். துவாபர யுகத்தினுடைய கடைசியிலே முதலாழ்வார்களுடைய அவதாரம், அதுல இருந்து முதல் 4 ஆழ்வார்களும் துவாபர யுகத்துல அவதாரம். 5வது ஆழ்வார் தான் கலியுகத்துல முதல்ல அவதரித்தவர் சுவாமி நம்மாழ்வார். ரொம்ப ரொம்ப முன்னாடி 5126 வருஷம் முடிஞ்ச போச்சு. அவ்வளவு முன்னால் அத்தனை தூரத்துல இருக்கிறவா பாடின பாட்டுல இருந்து நமக்கு அர்த்தம் கிடைக்குமா? அல்லது ஒரு 800 வருஷம் 1000 வருஷம் முன்னாடி இருக்கிறவா என்ன பண்ணிருக்காளோ அது இன்னும் கொஞ்சம் கிட்டக்க இருக்கு இல்லையா? அதனால சரி இது நம்ம காலத்துக்கு உதவராப்புல இருக்கும். அதுவே 800ங்கிறது வேடிக்கை இல்லை, ரொம்ப பழையதுதான், ரொம்பவே உலகம் மாறி போயிடுது. அப்போதெல்லாம் படையெடுப்புக்கு முற்காலம், இதெல்லாம் படையெடுப்புக்கு பிற்காலம். படையெடுப்புக்கு பின்னாடி காலம்னாலே நிறைய மாறுதல் வந்திருக்கும், மேற்கத்திய கலாச்சாரம் நிறைய நமக்குள்ளேயே புகுந்திருக்கும். இல்ல அவர்கள்லாம் இப்ப இல்லையேனால் அவர்கள் கிளம்பி போயிட்டாலும் விட்டு சென்றதை நாம இன்னும் விடல. அவ நமக்குன்னு விட்டுட்டு போனது நல்லதில்லை, பல தீமைகள். அதை நாம விடாத பிடிச்சிட்டு இருக்கிறதுனாலே நட உடை பாவனை பாஷை படிப்பு எல்லாமே நம்ம நாட்டுக்கு இப்ப இல்லை, அது மொத்தமும் மாறி போயிருக்கு. அதனால நம்ம கஷ்டமா தான் இருக்கும். இதெல்லாம் அதுக்கு முற்பட்ட காலத்துது. ஆனாலும் அது 800 வருஷம் 1000 வருஷம் வச்சே கிட்டக்க இருக்கு, ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். ஆழ்வார்கள்னா ரொம்ப பக்தர்கள், நெருங்கவே முடியாது. நாம யாராவது தூது விடுவோமா? நாயிகா பாவத்தில் பெருமானை குறித்து பக்தி மேலிட்டாலே தூது விடலாம், இங்க இருக்கிற யாரும் பண்ண போறது இல்லை, யாருக்கும் அவ்வளவு சக்தி கிடையாது. அனுகாரம் பண்ணலாம், அப்படியே பெருமாள் நம்மளை தேடி வந்தா நீ உள்ள வராதே போன்னு ஊடலாம், அவரையே கதவை சாத்தி வெளியில தள்ளலாம். அந்த தைரியமும் நமக்கு இல்லை, தூது விடுற தைரியமும் இல்லை, ஊடி பாசுரம் பாடுற தைரியமும் இல்லை. அப்ப அவர்களுக்கு நமக்கு இடவழி அதிகம். ஆச்சாரியர்கள் தூது விட மாட்டார்கள், ஊட மாட்டார்கள், அனுகாரம் பண்ண மாட்டார்கள், மடல் எடுக்க மாட்டார்கள். இது எதுவுமே ஆச்சாரியர்கள் பண்ண மாட்டான். அப்படின்னு சரி நமக்கு அவர்களுக்கு தான் ஒரு நெருக்கம் இருக்கு, நம்மாட்ட இருந்திருப்பார் போலும். நிச்சயமா இல்லை, அவர்கள் ரொம்ப சிறப்பா தான் இருந்திருக்கார்கள். இருந்தாலும் இதெல்லாம் பண்ணலேன்னு உடனே நம்ம போலேங்கிற ஒரு நெருக்கம் வருது இல்லையோ? அதனாலதான் அவர்களுடைய வாழ்க்கையில இருந்து இப்படி நடந்தது இப்படி நடந்தது. இதுல என்ன ஆச்சரியம்னால், இந்த ஐதிஹ்யங்கள் எதை சொல்லும் போதும் ஆழ்வார்கள் வாழ்க்கையில் இப்படி நடந்ததுன்னு ஒரு ஐதிஹ்யம் கூட வராது, இருக்கவே இருக்காது. எல்லாமே ஆச்சாரியர்களுடைய வாழ்க்கையில இருந்து தான் இருக்கும். பாட்டு மட்டும்தான் ஆழ்வார்கள் விஷயத்த கிடைக்கும். அதை தவிர இவர்கள் இப்படி பேசினார்கள், பெருமாள் புறப்பாடு ஆகணும்னு காத்துட்டு இருக்கிறச்சு இதை போல உரையாடல் நடந்தது, இதெல்லாம் ஆழ்வார்கள் என்ன பெருமாள் புறப்பாட்டு காத்துட்டே இருந்திருக்க மாட்டாங்கன்னா? அவர்கள் அங்க இருந்திருப்பான், அப்பவும் நம்ம பெருமாளுக்கு புறப்பாடா இருக்கும், தேவ பெருமாளுக்கு புறப்பாடா இருக்கும். அப்ப அவர்கள் எதிர்பார்த்து ஒண்ணுமே பேசின்றதே இல்லையா? அந்த சமயத்துல உரையாடல் நகர்ந்ததா இல்லையா? யாரும் யாரையும் சந்திச்சுன்றதாகவும் தெரியல, பேசினதாகவும் தெரியல, உபதேசித்ததாகவும் தெரியல. அனுபவபரமா மட்டும்தான் ஆழ்வார்கள் பாசுரம் இருக்கு. அதற்கப்புறம் அது உபதேசம் உள்ளடங்கி இருக்கு. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு உபதேஷ்டாக்கள்ங்கிற பெருமை, அந்த பட்டமே ஆச்சாரியர்களுக்கு கிடைத்ததுனாலே அவர்கள் வாழ்க்கையில இருந்துதான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் காணப்படுகின்றன. அதுதான் நமக்கு இன்னும் பொருத்தமாக இருக்கும். ஈதிக இப்படியாக நடந்தது. அடியனுக்கு கொடுக்கப்பட்டது முதல் 5 பாசுரங்களில் என்ன ஐதிஹ்யங்கள் காட்டப்பட்டன, அதை எப்படி நம்ம ஆச்சாரியர்கள் நிர்வகித்திருக்கிறார்கள். இத வியாக்கியானத்துல நடுவுல சேர்ந்திருக்கும், அதுக்கு தனியாலாம் அச்சு போட்டிருக்க மாட்டா. வியாக்கியான ஓட்டத்தோடையே படிச்சுட்டு போறச்சே குறுக்க ஒரு வரியா இருக்கும், அது இருக்குன்னு கூட தெரியாது. இது இன்னார் சொல்லியிருக்காருன்னு அவர்கள் சொன்னாலே ஒழிய ஓ இந்த சுவாமியே எழுதிட்டு இருக்காரோ நம்மோன்னு புரிஞ்சு போடும், அப்படிதான் நினைச்சுப்போம். அதனாலே அதை கொஞ்சம் கண்ணில் விளக்கெண்ணெய் குத்தி கொண்டு பார்த்தா தான் அது உள்ள இருக்குங்கிறது தெரியும். பேர் வரும், திடீர்னு யாருடைய பேரும் இருக்கும். வியாக்கியானமா வந்துட்டு இருக்கிறச்சே சிறியார் தான் இப்படி கூறுவார்,
கூரத்தாழ்வான் இப்படி கூறுவார்னால் அது நமக்கு தெரியுமோ இல்லையா? ஆண்டாள் காலத்துல சிரியாத்தான் கிடையாது, ஆண்டாள் காலத்துல கூரத்தாழ்வான் இல்லைன்னு தெரியும். அதுவே கூரத்தாழ்வானுடைய தர்மபத்னி ஆண்டாள் இப்படி சொல்லுவாள்னு எழுதியிருப்பா. இது அந்த ஆண்டாளை சொல்றாரா இந்த ஆண்டாளை சொல்றாரா? ஏன்னா பேர் ஒத்துமா வந்துடுதோ இல்லையோ. நல்ல வேளை அந்த விஷயத்தை பார்த்தாலே இப்படி ஆழ்வார் பாடியிருக்க மாட்டார்னு தெரிஞ்சிடும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல வேளை நம்ம முன்னோர்கள், சமீபத்துல இருந்த முன்னோர்கள் வரை இதெல்லாத்தையும் பிரித்து தனியா அச்சு போட்டு அதுக்கு முன்னுரை வச்சு பின்னுரை வச்சு எண்ணிக்கை போட்டு இந்தந்த ஐதிக்கியங்கள் இன்னென்ன பாசுரங்களில் காணப்படுகின்றன அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்னு பரம உபகாரகர்கள். நமக்கு நிறைய செய்யணுங்கிற ஆசை இருக்கிறவா அப்படி பல பேரும் பிற்காலத்திலையும் எழுதியிருக்கார்கள். ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் அவகாசத்துக்கு தகுந்த மாதிரி விண்ணப்பம் பண்றேன். முதல் பாசுரத்தில் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுவினோ நேரழகீர் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். நந்தகோபாலன் ரொம்ப சாத்விகர். ஆனா பாட்டு வேல் பிடிச்சுட்டு இருக்காருன்னு கூட சொல்லிட்டு போட்டோம். திருமங்கையாழ்வார் எங்க போனாலும் வேலோட தான் இருக்கார். இப்ப திருமழிசை ஆழ்வாரை பார்த்தா திருமங்கை ஆழ்வாரே கத்தியோட இருக்கிறது உண்டு. திருமழிசை ஆழ்வார உரையில் இடாதவர்னு அவருக்கு பட்டம் உண்டு. அவர் கையில கத்தி கிடையாது. ஆனா என்னமோ அவருக்கு ஒரு பட்டம் உரையிட இல்லாதவர். நாக்கு தான் அவருக்கு கத்தியாம். அதை உரையில போடவே மாட்டார். சொல்ல வேண்டியதை பளிச்சுன்னு யார் கவலைப்படு யார் என்ன நினைப்பாடும்லாம் கவலைப்படவே மாட்டார். தைரியமா சொன்னதுனால அவருக்கு உரையிலாடதவர்னு பேர். பொதுவா கையில வேல் வச்சுட்டு இருந்தால் கொடூரமானவர், கொடுமைக்காரர், ஆரையும் வெட்டி கொண்டிருப்பார், குத்தி கொண்டிருப்பார், இப்படிதான் அர்த்தம். அதுக்குன்னு பெருமாள் எல்லா இடத்துலயும் சங்க சக்கரம் வச்சுன்னு தான் இருக்கார். அவர் ஆரையும் குத்திட்டே இருக்கல, கொண்டுட்டே இருக்கு. அதுவும் கலியுகத்துல பண்றதே இல்லை. துவாபர யுகம் திரேதா யுகத்திலேயாவது அப்பப்ப ஒரு அம்பை விட்டு வில்லு வேலை செய்யுமான்னு பார்த்திருப்பாரோ என்னமோ. இந்த யுகத்துல வந்தா நம்ம இடத்துல அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதே இல்லை. அதுக்குன்னு எடுக்க மாட்டார்னு நம்ம சாஞ்சிட கூடாது. வேணும்னா எடுப்பார். எடுப்பாருங்கிற நம்பிக்கையில தான் நம்ம இருக்கணும். காவல்துறை இருக்கு, எப்ப பார்த்தாலும் அடிச்சுட்டே இருக்க மாட்டான். அவன் நிக்கிறாங்கிறதுனாலதானே ஊர் ஒழுங்கா ஓடிட்டு இருக்கு. அதை போல அவன் சங்க சக்கரத்தை கையில பிடிச்சிட்டு இருக்காருன்னு இருக்கணும். நந்தகோபாலன் ரொம்ப சாத்திக்கிறான். காலால நடந்து போறச்சே ஒரு புல்லு மேல மிதிச்சுட்டா அதுல இருக்கிற பூச்சிக்கு உயிர் போயிடுமோன்னு பயந்து பயந்து நடப்புறான். அவ்வளவு சாத்திகர். அவரை போய் வேல்னு சொன்னதே அதிகம். இதுக்கு கொடுந்தொழிலர் இன்னும் அதிகம். அதுக்கு கூர்வேல் இன்னும் அதிகம். வேலை கூரா வச்சுட்டு இருக்கார், கொடுமையான தொழில் புரிஞ்சிட்டு இருக்காருனால் அப்ப அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கணும். காமு காப்பி இது தெரிஞ்சாதான் அது தெரியும். நாம படிக்கிறதெல்லாம் இது 2025 இப்ப முடிஞ்சு போடும். 2026 வரும். இதுக்கு இதே மாதிரி மூ பி ரெண்டு சொல்றாலும் இல்லையோ, இது இதுக்கு முன் அதுக்கு பின், அதை வச்சுதான் ஆங்கில கணக்கு. இங்கே சொல்ல வேண்டியது கண்ணனுக்கு முன் கண்ணனுக்கு பின். அதான் காமு காபி. கண்ணனுக்கு முன்னாடி அவர் ரொம்ப சாத்திகரா இருந்தாராம். கண்ணன் எப்ப அவதரிச்சாரோ அதுல இருந்து கொடுந்தொழிலன் ஆயிட்டாராம். வேற எதற்கும் இல்ல, கண்ணனை தொட்டில்ல விட்டுருப்பா, பார்த்துட்டே இருப்பாரு. தொட்டில் கீழே சின்ன எறும்பு வந்ததுனால் கையில பெரிய வேல் கம்பு எடுத்துன்னு விட்டே நான் பாரு எறும்பை குத்துறதுக்கு வருவாராம். யாராலும் எறும்பியா அப்படி அடிப்பா, தூக்கி போட்டா போறது. கண்ணனிடத்துல இருக்கிற பரிவு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஒரு புழு பூச்சி இறந்து பட போறதேன்னுட்டு புல்லு சாவ மிதியாதவர், புல்ல கூட மிதிச்சுன்னு போக மாட்டார். அப்படி இருக்கிறச்சே கூர்வேல் கொடுந்தொழில் ஆயிட்டாரே, இவர் என்ன சாத்திகர், இவ்வளவு தூரம் கொடூரக்காரரா ஆயிடுவரான்னு வருது. அப்ப அவரை சாத்திகர்னு சொல்லணும். அவர் ரொம்ப மென்மையானவர், ஒருத்தருக்கு ஒரு தப்பு நினைக்கவே மாட்டார், அவ்வளவு நல்லவர். வெளுத்ததெல்லாம் பால். அந்த ஊர்ல நிஜமாவே எல்லாமே வெளுத்தது. பால், மோரு, தயிர், வெண்ணெய் எதுவா இருந்தாலும் வெளுப்பு. அவர்களுக்கு தெரிந்ததே அதுதான். அந்த இடத்துல வியாக்கியானத்துல இது எழுதுறார். நம் சிறியாத்தானை போலே ஆனுசம்சிய பிரதானராய் ஆயித்து போருவது. இவ்வளவுதான், ஒரு வரிதான் இருக்கும். நம்முடைய சிறியாத்தானை போலே. இனிமே சிறியாத்தான் ஆறுன்னு தடணும். ஏன்னா பிரபலமா இருக்கிற ஆச்சாரிய புருஷர்களுக்குள்ள அவர் இல்லை. சிறியாத்தான் ஒருத்தர் பேர் வருது. அவர் ரொம்ப கருணையே உருவானவராம். ஒருத்தர் ஒரு கட்டம் அவர் தரவே மாட்டாராம். அஹிம்சா பரமோ தர்மஹான்னு மனோ வாக்காயம் மூணுலயும் கடைபிடிப்பவராம். அப்படி இருக்கிற நந்தகோபாலன் இப்படி மாறிட்டார்னு சொல்றார். இது எதுக்கு இங்க வருதுன்னால், அத போல சிறியாத்தான போலத்தான் இந்த சுவாமி இருந்தார். ஆனா அப்புறம் சிறியாத்தான் மாறல, இவர் மாறிட்டார். இவர் கண்ணன் பிறந்தாரோ இல்லையோ, பிறந்தண்ணில இருந்து கூர்வேல் கொடுந்தொழில் ஆயிட்டார். இதுக்கப்புறம் அங்க சின்ன குறிப்பு கொடுத்திருக்கு. சிறியாத்தான் என்பவர் வங்கிபுரத்து நம்பியின் சிஷ்யர், முதலியாண்டான் காலத்தவர், பட்டருடைய கோட்டியிலும் நம்பிள்ளை கோட்டியிலும் அன்வயித்தவர், சீவையிட்டவர்களை பிரணாமம் பண்ணினபடி தோற்ற உடம்பெல்லாம் தழும்பேறி இருந்தவர். சீவையிட்டவர்கள் அடிக்கடி விழுந்து சேவிச்சு 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 கீழே தர பட்டு பட்டு ஒராஞ்சு ஒராஞ்சு உடம்பு எல்லாம் தழும்போட இருப்பாராம்.
அந்த அளவுக்கு அவர் பரமசாப்திகர். அப்படி இருக்கிறவர் அத போலத்தான் நந்தகோபாலர் இருந்தார். இன்னைக்கு இப்படி கூர்வேல் கொடுந்தொழில நான் மாறிவிட்டார் என்னால் அவ்வளவு ஆனுசம்சத்தோட இருந்தவர் இப்படி மாறிவிட்டார்னு சொல்லுவார்கள். இது ஒரு இடம். அதே பாட்டில் யசோத இளம் சிங்கம் கார்மேனிச்சங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான், கார்மேனிச்சங்கன் கதிர்மலியம் போல் முகத்தான் செங்கண்ணன் வந்து சொல்லியும். கண்ணனுக்கு கண்ணு அழகா இருக்கு, கண்ணனுக்கு கண்ணழகா இருக்குன்னு ஆண்டாள் பார்த்து பாடி இருக்கணும். கண்ணன் திருமேனியை சேவிச்சாத்தானே புலவரால பாட முடியும். ஆண்டாள் சிவிலிபுத்தூரை விட்டு நகரவே இல்லை, கண்ணன் சிவிலிபுத்தூருக்கு வரல. ஆனா எப்படியோ ஆண்டாள் கார்மேனி செங்கன்னு பாடுகிறாளேனால் பிள்ளவரங்காவல்லி தாசரை சொல்லுவாராம். இவர்கள் எல்லாரும் கண்ணனுடைய அழக பாடுறது அவனுக்குன்னு அழகு இருக்குன்னு இல்ல, யசோத கண்ணு ரொம்ப நன்னா இருக்குமா. எப்பவுமே பிள்ளைக்கு கண்ணழகு அம்மாட்டேந்து வரணுமா. இது நம்மளே சொல்றது வழக்கம். தாயை போலதான் பிள்ளை இருக்கும், அப்பாவை போல பொண்ணு இருந்தாலும் அம்மாவை போல பிள்ளை இருந்தாலும் ரொம்ப நன்னா இருக்கும், நன்னா வாழும்னு சொல்லுவார்கள். அத போல கண்ணனுடைய முகத்தை சேவித்தா யசோதையாட்டமே தான் இருப்பாராம். எந்த ராமனுடைய சித்திரமா பாருங்கோ, கண்ணனுடைய சித்திரம் பாருங்கோ, கொஞ்சம் பெண்ஜாட சேர்ந்துதான் அந்த முகமே இருக்கும், ஆனா அப்படியே இருக்காது, அது மற்ற பேர். ஆனா அவருக்கு பெண்ஜாடையோட இருந்தா தான் சாமுத்திரிகா லட்சணத்தின்படி சிறப்பு. சற்று வட்டமா இருக்கணும், சற்று நீள்வட்டமா முகம் இருக்கிறது தான் பெண்ணுக்கு முகஜாடை. அதே போலத்தான் கண்ணனுக்கும் ராமனுக்கும் இருக்கும். அந்த கண்ணை பார்க்க எல்லாம் பிள்ளவரங்காவலி தாசர் சொல்லுவாராம். அவர் தானே நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தன கரியவாகி புடவரந்து மிளிர்ந்து செவ்வடி ஓடி என்றெல்லாம் பாசுரத்தின்படி மொத்தத்தையும் துறந்து பெரிய பெருமாள் கைகிறதுக்கு அந்த கண்ணுக்கு மயங்கி வந்தவர் தான் தாசர். அதனால அவருக்கு எப்பவுமே கண்ணழகுல ஒரு விருப்பம். அவர் கண்ணனை பத்தி ஆண்டாள் கார்மேனி செங்கன்னு பாடியிருக்காள். இது எப்படி எனில், அம்மாவுடைய தாயினுடைய கண்ணழகெல்லாம் கண்ணனிடத்தே பார்த்து கொள்ளலாம். பிள்ளைக்கு தாய் வழியாகாதே கண் என்று பிள்ளவரங்காவல்லிதாசர் வார்த்தை. யசோத கண்ணழகாட்டமே கண்ணனுக்கு இருக்குமா, இது சொல்லிட்டார். ஆனா இப்ப சந்தேகம் என்னன்னால், யசோதைய போல கண் இருக்கணுமா, தேவகிய போல கண் இருக்கணுமா? பெத்தது யாரு? பெத்தது அவள். இது ஏன் அப்படி சொல்ல? ஒருவேளை தேவகியை தான் சொன்னாரோ என்னமோ. பாட்டுல அவருடைய நிர்வாகத்துல எதுவும் இல்லை, பேர் இல்லை. பிள்ளைக்கு தாய் வழியாகாதே கண் என்று பிள்ளவரங்காவல்லிதாசர் வார்த்தை. அந்த தாய்கத்தை தேவகின்னு வச்சுக்கலாமேனால் திருமங்கை ஆழ்வாருடைய இன்னொரு பாட்டு, அம்பன்ன கண்ணாள் அசோத தன் சிங்கம். இதே இளஞ்சிங்கம்ங்கிறது அங்கேயும் சிங்கம்னு வருது. அதை அவர் பாடச்ச அம்பன்ன கண்ணாள் அசோதைன்னு பேரை சொல்லிட்டார். இங்கேயாவது பேர் இல்லை. அங்க யசோதை, யசோதையினுடைய பிள்ளை கண்ணன். அம்பு போல நீளமா இருக்கும் யசோதைக்கு கண்ணு, அத போல கண்ணனுக்கும் கண்ணு இருக்குன்னு யசோதைய பார்த்து தான் சொல்லணும் அப்படின்னு அந்த பாட்டுல இருக்கு. அதனாலதான் அடி யசோதைன்னு சொல்லிட்டு இருக்கேன், இல்லைன்னா தேவகின்னு சொல்லிடலாம். அவ்வளவு குலசேகர ஆழ்வார் பாசுரத்திலேயே கண்ணனை பார்த்து ஒரு பெரியவ கேட்கிறா, தூக்கி குழந்தைய மடியில உட்காந்து வச்சுன்னு உந்த யாவன், உன்னுடைய அப்பா யாரு அப்படின்னு கேட்டா இந்த பிள்ளை இன்னும் பாடசாலைக்கு போல ஒண்ணும் தெரியாது, பேச தெரியாது. அதனால கையால காட்டுவோம் உந்த யாவன் என்ன அந்த பெரியவ பெண்மணி கேட்க, நந்தன் பெற்றனன் நல்வினை இல்லா நங்கள் போன் வசுதேவன் பெற்றினனே, உன்னுடைய கையாலே பக்கத்துல நின்றுட்டு இருக்கிற நந்தகோபாலர்னு காட்ட போனாராம். இவர் நந்தகோபாலனை காட்டல, அவ்வளவுல அந்த பிள்ளைக்கு இன்னும் புத்தி இல்ல, வளரவே இல்லை, அது சின்ன குழந்தை. ஆனா ஏதானும் ஒண்ணு குழந்தை பண்ணிட்டுன்னா நாம உடனே அது தலையில ரொம்ப பெருசா பண்ணிட்டுன்னு அம்மா சொல்லிக்கணும். அதுதான் குழந்தைகிட்ட அவருக்கு இருக்கிற பாசம். அது பண்ணத்தே இல்லைன்னு சொல்லிட்டா, அது ஒண்ணுமே பண்ணாட்டா கூட திருப்பாவை மார்கழி நம்ம சொல்லச்சே, அது ஏதான அதை உளரலாம் மார்கழின்னு சொன்னா 30 பாட்டு என்னமா சொல்லிட்டு பாத்தியான்னு சொல்லணும். சொன்னாதான் அம்மான்னு அர்த்தம். அப்பதான் அதுக்கு பாசம் இருக்குதுன்னு பொருள் போடுது. அப்படி அங்கேயும் பாக்குறச்சே, அப்பா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் குழந்தை பேசுமோ இல்லையோ, அந்த பேசுற குழந்தை எதுக்காகவோ கையை தூக்கிது. கையை தூக்கினதை பார்த்து பக்கத்துல இருக்கிறவோ பத்தியாய் விடுவோம், சின்ன குழந்தை அப்பா யாருன்னா சரியா சொல்றது, இவர் தான் அப்பா போல் இருக்குன்னு அவ சந்தோஷப்பட்டுக்கிறார். கண்ணன் உள்ள சிரிச்சுக்கிறார், இவர் அப்பாவே இல்ல, அப்பா வசுதேவர் எங்கேயோ பெற்றார். இவரை போல பார்த்து அந்த முகஜாட இந்த முகஜாட கண்ணன் அப்படியே உரிச்சு வச்சிருக்கு. இவராட்டமே கண்ணனாட்டமே இந்த நந்தகோபாலுக்கு முகம் கேட்கிறாராம். அவருக்கு சிரிப்பு, என்னாட்டம் தானே இவனுக்கு முகம் இருக்கணும், இவனாட்டம் எனக்கு எப்படி முகம் இருக்கணும்னு. ஆக மொத்தத்திலே தாய் வழி ஆகாதே பிள்ளைக்கு கண் என்று பிள்ளவரங்காவல்லிதாசர் கூறுவார் என்று அங்க பார்க்கலாம். சிங்கக்குருகு என்று பட்டர் அருளி செய்வர். இளம் சிங்கம்ங்கிற இடத்துல இந்த ஐதிஹ்யம் காட்டப்படுறது. குருகுனா குட்டின்னு அர்த்தம். இளம் சிங்கம் அப்படின்னா சிங்கக்குட்டி சொல்றச்சேவே மாமனாருக்கு குறைவில்லாத சொல்லணும். இந்த பாட்டு யசோதை இளம் சிங்கம்னு இருக்கு, நந்தகோபன் இளம் குமரன் இருக்கு. நந்தகோபனுக்கு பக்கத்துல அடக்கமா நிற்பறான்.
யசோதைக்கு பக்கத்துல சிங்கக்குட்டையாட்ட திமிரோட நிற்பறான். அதனால இளம் சிங்கம்னு சொல்றாரு. இளம் சிங்கம்னு கண்ணனை சொல்லணும்னால் பெண் சிங்கம்னு யசோதையை ஒத்துக்கணுமா இல்லையா? ஆண் சிங்கம்னு நந்தகோபாலனை ஒத்துக்கணும். சிங்கத்துக்கு சிங்கம் தான் சிங்கம் பிறக்கும். மனுஷனுக்கா சிங்கம் பிறக்கும்? அதனால அவருக்கு தான் அது பிறக்கும். அப்ப அவ 2 பேரையும் சிங்கம்னு ஒத்துன்னு இருக்கணும். ஒருவேளை பிள்ளைய மட்டும் ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டா, மாப்பிள்ளைய மட்டும் கொண்டாடிண்டே பெண்ணு பாடிந்தால் அப்பா அம்மா கொஞ்சம் வருத்தமா இருக்கும். மாட்டேன்னு சொன்னாலும் சொல்லிடுவா. அதனால ஒரு 2 வாரத்தை அவளையும் கொண்டாடணும். ஆனா நேர கொண்டாடக்கூடாது. நேர கொண்டாடுறதுக்கு மனசு வராது இல்லையா? அதனால நேர கொண்டாடக்கூடாது, மறைமுகமா கொண்டாடணும். இந்த பிள்ளைய பார்த்து இளம் சிங்கம்னு சொன்னால் எங்களை ஒண்ணுமே சொல்லலையென்னால் இவரை இளம் சிங்கம்னு சொன்னா உங்களை சிங்கம்னு ஒத்துனதா அர்த்தம் ஆகாதான்னு கேட்டுடுவோம். அது இருந்தா தானே இதை சொல்ல முடியும். அதனாலதான் அவர் தான் சிங்கம், இவர் சிங்க குருகு, சிங்கத்துக்கு குட்டி, இளம் சிங்கம்னு சொன்னார்னு சாதிக்கிறார். அதனாலதான் குட்டி எண்ணாமல் குருகு என்று இங்கு பறவையின் குட்டியும் இணைத்ததால் குருகுங்கிற சொல்லு பொதுவா நிலத்தில் தவழும் விலங்கினங்களுக்கு இல்லை, பறவைகளுக்கு தான் குருகுன்னு சொல்லுவாளாம். தாவர பறக்கிற பறவைகளுக்கு தான் குருகுன்னு உண்டு. ஆனா எதுக்கோ இந்த இடத்துல சிங்க குருகுன்னு பட்டர் சொல்றாருனால் இது பறக்கிற சிங்கமா. அவள்லாம் நிலத்துல ஓடிண்டு சாப்பிட்டு மேய்ஞ்சி வேட்டையாடுற சிங்கம். ஆனா இந்த சிங்கம் ரொம்ப வேகமா பாயும். அதுக்கு பாட்டும் சொல்றார், மேலழ பாய்ந்து பிடித்து கொள்ளும் வெகுளுமேல் என்று பெரியார் திருமொழி பாசுரத்திலே கண்ணன் தாவி தாவி அம்மாட்ட தாவணும்னாலும் புறத்தியார்ட்ட தாவணும்னாலும் ஒரு பறவை எப்படி தாவுமோ அது போல தாவி போய் பிடிச்சு போறான். அந்த தாவுதல்ல ஒரு நிதானம் இருக்காது, பரபரப்பு இருக்கும். அதனாலதான் குட்டி.